சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். பல அடிகள் தேவை. ஸ்ரீ அன்னையே, இறைவனது சக்தி என்றே நானாகவே ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்க முயற்சி செய்யும்போது ஏதோ ஒன்று எனக்கு சக்தி இருப்பதாக நம்புகின்றது. அப்பொழுது என்ன செய்வது என்று கேட்க, ஒரு சாதகர் கேட்க, ஆம், உண்மை நேர்மையாக இருப்பது மிகவும் கடினம். அதனால்தான் அடிமேல் அடி விழுகின்றது. சில சமயம் பயங்கரமான அடியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அது ஒன்றுதான் உன்னுடைய மடமையை தகர்க்கின்றது. பெரும் நாசங்கள் ஏற்படுவது இதனால்தான். மிகவும் இக்கட்டான நிலைமை ஏற்படும் போதுதான், ஏதாவது உன்னை மிக ஆழமாக பாதிக்கும் போதுதான் உன்னுடைய மடமை சிறிது உருகுகின்றது. ஆனால் நீ சொல்வது போல் ஏதோ ஒன்று உருகும் போது வேறு சிறிதாக ஒன்று இன்னும் உன்னை உள்ளே இழுக்கத்தான் செய்கின்றது. அதனால்தான் நீண்ட காலத்திற்கு அடி தொடர வேண்டியிருக்கிறது. உனது ஜீவனின் ஆழத்திலிருந்து நீ ஒன்றுமே இல்லை. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ என்று ஒருவன் இல்லவே இல்லை. இறைவனின் உணர்வும் அதனால் இல்லாமல் தனியாக என்று ஒரு ஆள் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் எத்தனை அடிகள் தேவைப்படுகிறது. எப்பொழுதும் இந்த உண்மையை நீ உணர்ந்து கொள்கின்றாயோ அக்கணமே அடிகள் நின்றுவிடும். எல்லா கஷ்டங்களும் போய்விடும். ஆனால் முழுமையாக இதை உணர வேண்டும். உன்னில் எதுவும் இந்த உண்மைகளை எதிர்த்து நிற்கக்கூடாது. இதற்கு நீண்ட காலம் ஆகும். நீ உன்னுடைய வாகனத்தை ஒரு கட்டடத்துக்குள்ள அடைக்கின்றாய். ஆனால் இவ்வாகனம் நான் இதற்கு மேல் போக அனுமதி இல்லை, நான் என்ன செய்வது, அப்படியே உட்கார்ந்து விடுவதா? அல்லவே அல்ல, நான் வேறு வாகனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இவ்வாறு அடிக்கடி நடக்கும். ஆனால் சிறிது காலத்திற்கு பின் உனக்கு அது பழகி போய்விடும். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், சிறிது நேரம் உட்கார்ந்து தியானிக்க வேண்டும். பின் வேறு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். நீ உன்னுடைய ஒரு முனைப்பை, உன்னுடைய ஆர்வத்தை, இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். அதனால் வரும் புதிய உதவியை கொண்டு புதிய திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும். நீ விட்டுவிட்ட பழைய சாதனங்களுக்கு பதில் புதிய சாதனங்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு நீ ஒவ்வொரு கட்டமாக முன்னேற வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. நீ கற்றுக்கொண்டதை எவ்வளவு பூரணமாக முடியுமோ அவ்வளவு பூரணமாக வாழ்வில் அமைக்க வேண்டும். நீ முகப்பட்ட உணர்வுடனோ இருந்து உள்ளே அடைந்த முன்னேற்றத்தை வெளி வாழ்க்கையில் கொண்டு வராவிட்டால் ஒரு காலகட்டத்தில் உன்னால் முன்னேறவே முடியாமல் போயிடும். மாற்றம் அடையாத உன் புற ஜீவன் ஒரு கால் விலங்கை போல் உன்னை முன்னேற விடாமல் பின்னுக்கு தள்ளும். ஆகவே முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீ அறிந்தவற்றை நடைமுறைக்கு கொண்டு வா. நீ வெற்றி பெற நல்ல வாய்ப்பு உண்டு. விடாமுயற்சி இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவான். நீ ஒருபோதும் தைரியத்தை விடக்கூடாது. உன் பாதையில் ஒரு தடை சுவர் ஏற்பட்டால், முன்னால் இந்த சுவர் இருக்கிறதே, நான் என்ன செய்ய வேண்டும், அப்படி சொன்னால் அந்த கஷ்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். கடைசி வரை இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் நீ எப்பவுமே தைரியத்தையும் நம்பிக்கையும் இறைபக்தியையும் விடாதே என்று ஸ்ரீ அன்னை இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை நாளை பார்க்கலாம். நன்றி.